நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். உங்கள் சிந்தனைக்கு என்ற என்னுடைய வேத தியான பகுதிகளை கிரமமாக கேட்டு வருகிற உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கருகலான சத்தியங்களை எளிதாக புரிந்து கொள்ளும்படியான இந்த வேத பாடங்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த காணொலியை மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கும்படியாக உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதுவரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரிக்கும்படியாக உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளில் நாம் தியானிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், திருத்துவத்தின் இரண்டாவது நபரான குமாரனாகிய தேவன் இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தபோது இயேசு என்கிற பெயரில் அவதரித்த பொழுது அவர் தன்னை ஏன் மனிதகுமாரன் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டார். அவர் தேவனுடைய குமாரனாக இருந்தாலும் அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் மனுஷகுமாரன் என்றுதான் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டார். ஏறக்குறைய 80க்கும் மேற்பட்ட இடங்களில் அவர் தன்னை மனிதகுமாரன் என்றுதான் தன்னை அழைத்துக் கொண்டார். மார்க்கு நற்செய்தி நூலில் 14 தடவையும், மத்திய எழுதின நற்செய்தி நூலில் 32 தடவை, லூக்கால 26 தடவை, யோவான் சுவிசேஷத்தில் 12 தடவை, ஆக மொத்தம் 80க்கும் மேற்பட்ட இடங்களில் அவர் தன்னை மனிதகுமாரன் என்றுதான் தன்னை அழைத்துக் கொண்டார். அவர் தேவனுடைய குமாரனாக இருந்தாலும் அவர் தன்னை அப்படி அழைத்துக் கொள்ளவில்லை. ஆனால் அதே வேளையில் மற்றவர்கள் தன்னை தேவனுடைய குமாரன் என்று அழைத்த பொழுது அதை அவர் நிராகரிக்கவும் இல்லை, அதை மறுக்கவும் இல்லை. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், அவர் திருமுழுக்கு பெற்று கரையேறின உடனே விண்ணகத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டது. நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிற என்கிற சத்தத்தை அவர் ஞானஸ்தானம் பெற்ற போது விண்ணகத்திலிருந்து நமக்கு உரைத்ததாக தெரிவிக்கப்பட்டாலும் அவர் தன்னை தேவகுமாரன் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளவில்லை. அதே வேளையில் மற்றவர்கள் அவரை தேவனுடைய குமாரன் என்று சொன்ன பொழுது அதை மறுக்கவும் இல்லை, நிராகரிக்கவும் இல்லை. குறிப்பாக சாத்தான் அவரை சோதிப்பதற்காக வனாந்திரத்தில் சென்ற பொழுது அவன் சொன்ன வார்த்தை, நீ தேவனுடைய குமாரனானால் என்கிற அந்த வார்த்தையோடு தான் ஆரம்பிக்கிறார். அப்பொழுதும் கூட நான் தேவனுடைய குமாரன் அல்ல என்று அவர் அந்த கிளைமை அவர் மறுக்கவில்லை. ஆனால் அவர் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்ட விதம் என்பது மனுஷகுமாரன் என்பதுதான். இதில் அடங்கியுள்ள முக்கியமான சத்தியத்தை நாம் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை பற்றி இப்பொழுது சுருக்கமாக பார்க்கலாம். அதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்து யார் என்பதை பற்றியுள்ள சில அடிப்படை புரிதல். இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய குமாரன், அதாவது திருத்துவத்தினுடைய இரண்டாவது நபராகிய குமாரனாகிய தேவன் இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து என்கிற பெயரில் அவதரித்தார். கன்னி மரியாளுக்கும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவர் இந்த உலகத்தில் பிறந்தார். அவர் பிறந்த டே 1 100% தேவனாகவும் 100% மனிதனாகவும் இணைந்து காணப்பட்டார். இரண்டும் சேர்ந்து உருவான ஒரு புதிய கலவை அல்ல. இரண்டு குணங்களும், தெய்வீகத்தன்மையும் மனித தன்மையும் இணைந்து காணப்பட்ட ஒரு நபராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தார். He was 100% divine, he was 100% human. இதுதான் அவருடைய பிறப்பினுடைய மிகப்பெரிய சிறப்பு. இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய மிக முக்கியமான அடிப்படை கோட்பாடு. அவர் மனிதனாக இருந்த காரணத்தினாலே தெய்வீகத்தன்மையை இழக்கவும் இல்லை, தேவனாக இருந்த காரணத்தினாலே மனிதனுக்குரிய எந்த குணாதிசயங்களும் அவர் இழந்து காணப்பட்டவராக தெரியவில்லை. 100% மனித தன்மைகளோடும் மனித குணங்களோடும் மனித பலவீனங்களோடும் அதே வேளையில் 100% தெய்வீகமாகவும் பாவம் இல்லாதவராகவும் அவர் திகழ்ந்தார். இந்த அடிப்படையிலே தான் அவர் தன்னை ஏன் மனுஷகுமார் என்று அழைத்துக் கொண்டார் என்பதற்கான அடிப்படையான காரியங்கள் இருக்கிறது. அதை பற்றி இப்பொழுது சுருக்கமாக பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து தன்னை மனுஷகுமாரன், சன் ஆஃப் மேன் அல்லது மனுமகன் என்று தன்னைத்தானே அடையாளப்படுத்திக் கொள்வதற்கான பல காரணங்கள் உண்டு. இந்த காணொளியில் சுருக்கமாக 3 காரணங்களை குறித்து நாம் தியானிக்கலாம். முதல் காரணம் என்னவென்றால், தான் யார் என்பதை, தான் எத்தன்மை வாய்ந்தவர் என்பதை இந்த உலகத்திற்கு அறிவிப்பதற்காக தன்னை மனுஷகுமாரன், மனுமகன் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார். அதுல முதல் பகுதி என்னவென்றால், அவர் யார் என்றால் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கன்னி மரியின் வயிற்றில் பிறந்தவர். அதே வேளையில் அவர் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கம் என்னவென்றால், தம்மை பலியாக ஒப்பு கொடுத்து அந்த பலியின் மூலமாக பிதா இந்த உலகத்திற்கு மிகப்பெரிய மீட்பை வழங்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். அந்த திட்டத்தின் அடிப்படையில் அவர் மனித உடலை, இந்த கூடாரத்தை தன்னுடைய வாசஸ்தலமாக கொண்டார்.
அதனால்தான் அந்த பலியை பிதாவானவர் ஏற்றுக்கொண்டார். அவர் வெறுமனே தேவனுடைய குமாரனாக இருந்ததற்காக அல்ல, அந்த தேவகுமாரன் மனிதனாகவும் காணப்பட்ட காரணத்தினாலே நம்மை போலவே எல்லா விதத்திலும் பாடுபட்டு பாவம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் மனிதனாகவும் தெய்வீகமாகவும் காணப்பட்ட அந்த பலியை பிதாவானவர் ஏற்றுக்கொண்டார். எனவே அவர் மனிதனாக காணப்படுவது மிக அவசியம் என்ற காரணத்தினாலே தான் மனிதனாகவும் இருக்கிறேன் என்பதை இந்த உலகத்திற்கு அறிவிக்கும்படியாக தன்னை மனுஷகுமாரன் என்று அறிவித்தார். அதே வேளையில் உலக மக்கள் அவரை மனிதகுமாரனாக பார்க்கவில்லை, அவரை தேவகுமாரனாக பார்த்தார்கள். ஏனென்றால் அவர் செய்த அதிசயங்கள், அற்புதங்கள், அடையாளங்கள் இவற்றின் மூலமாக தன்னை தேவனுடைய குமாரன் என்று தன்னை அவருடைய செய்கள் மூலமாக இந்த உலகத்திற்கு அறிந்து கொள்ளப்பட்டார். எப்படி என்றால், கடவுள் மட்டுமே செய்யக்கூடிய, மனிதனால் செய்ய முடியாத காரியங்களை அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த போது நடப்பித்தார். மரித்தவரை உயிரோடு எழுப்பினார், சப்பானிகளை நடக்க வைத்தார், குருடர்களுக்கு பார்வை அளித்தார், குஷ்டரோகிகளை சுகமாக்கினார், இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமைகளை நடப்பித்தார், காற்றையும் கடலையும் அதட்டினார், பிசாசின் மேல் எல்லா விதமான ஆளுகையிலும் செலுத்தினார். இப்படி கடவுள் மட்டுமே செய்யக்கூடிய காரியங்களை செய்து அவர் இந்த உலகத்திற்கு தேவனுடைய குமாரனாக அறியப்பட்டார். எனவே இரண்டும் இணைந்த ஒரு நபராக தான் உலகத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட வேண்டும், தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் மனுஷகுமாரன் என்றும் தன்னுடைய செய்கள் மூலமாக தேவனுடைய குமாரன் என்றும் காணப்படும்படியாக அவர் காணப்பட்டார். அது மாத்திரமல்ல, அவர் எங்கெல்லாம் மனுஷகுமாரன் என்று அறிமுகப்படுத்துகிறாரோ அங்கெல்லாம் மிகப்பெரிய உயர்ந்த சத்தியங்கள் இருப்பதை பார்க்கலாம். உதாரணத்திற்கு மத்தேயு 9:6, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். இந்த இடத்துல சொல்கிற காரியம் என்னவென்றால், மனுஷகுமாரனுக்கு பாவங்களை மன்னிப்பதற்கு அதிகாரம் உண்டு என்று சொல்கிறார். பாவங்களை மன்னிப்பதற்கு அதிகாரம் உள்ள ஒரே நபர் கடவுள் மட்டும்தான். கடவுள் மட்டுமே பாவங்களை மன்னிக்க முடியும். அப்படி என்றால் இந்த இடத்தில் அந்த மனித குமாரனோடு தேவகுமாரன் என்கிற அந்த காரியத்தை இணைக்கிறார். நான் மனித குமாரன் என்பது ஒரு பகுதி தான், இன்னொரு பகுதி இருக்கிறது, அது தேவனுடைய குமாரன். இரண்டும் ஒன்றாக இருப்பதனால்தான் இந்த மனுஷகுமாரனுக்கு பாவங்களை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லாமல் சொல்கிறார். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது மத்தேயு 20:28 பார்க்கும் பொழுது, அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். இதை பார்க்கும் பொழுது அநேகருக்காக பிராணனை மீட்புக்கு பலியாக கொடுக்கும்படியாக வந்ததாக சொல்கிறார். அப்படியாண்டா நான் பலியாக கொடுக்க வந்திருக்கிறேன். இந்த பலியை நான் பரிசுத்தமாக மட்டுமல்ல, நான் மனித தன்மையோடும் இருப்பதனால்தான் இந்த பலியை பிதாவானவர் ஏற்றுக்கொள்கிறார். எனவே நான் இரண்டும் சேர்ந்த ஒரு நபர் என்பதை இந்த இடத்தில் அவர் வெளிப்படுத்துகிறார். அடுத்ததாக பார்க்கும் பொழுது மத்தேயு 26:64 பார்க்கும் பொழுது, அதற்கு இயேசு, நீர் சொன்னபடிதான், அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த இடத்தில் சொல்லப்பட்ட முக்கியமான காரணம் என்னவென்றால், மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பக்கத்தில் உட்கார்ந்திருப்பதையும் ஆகாய மேகங்கள் மேல் வருவதை நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்கிறார். அப்படி என்றால் இவர் வரப்போற ஒரு மேசியாவாக இந்த இடத்தில் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். இந்த மனுஷகுமாரன் தான் தேவகுமாரனாக இருப்பதனால் பின்னால் இந்த உலகத்திற்கு நியாயந்தீர்க்கும்படியாக மேகங்கள் மேல் திரும்பி வரப்போகிறார் என்கிற காரியத்தை சொல்கிறார். அடுத்ததாக பாடுகளை பற்றி கூட சொல்லும் பொழுது மார்க் 8:31, அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர்த்தெழுந்திருக்க வேண்டியதென்று அவர்களுக்கு போதிக்கத் தொடங்கினார். மனுஷகுமாரன் அநேக பாடுகளை அனுபவித்து கொலை செய்யப்பட்டு 3ஆம் நாளிலே எழுந்திருக்க வேண்டும். இந்த இடத்துல தன் செய்ய போகிற அந்த காரியத்தில்
அந்த பலியை பற்றி சொல்கிறார். இந்த இடத்திலும் பார்க்க வேண்டும் என்றால், 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்றால் என்ன? சாதாரண மனிதன், மரித்த மனிதன் எழுந்திருக்க முடியாது. அவர் தேவனாக இருந்த காரணத்தினால்தான் அவரை பிதாவான உயிரோடு எழுப்பினார். இந்த இடத்திலும் அவருடைய மறுபக்கமாக தெய்வீகத்தன்மையை, தேவனுடைய குமாரன் என்பதை வெளிப்படுத்துகிறார். அடுத்ததான் யோவான் 5:27, அவர் மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். இது முக்கியமான வசனம். நியாய தீர்ப்பு செய்ய மனுஷகுமாரனுக்கு பிதா அதிகாரம் கொடுத்திருக்கிறார். மனுஷகுமாரனுக்கு நியாயம் தீர்க்கக்கூடிய அதிகாரம் கிடைத்திருக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? அதனுடைய மறுபக்கத்தில் தேவனுடைய குமாரனாக இருப்பதன் காரணமாகத்தான் இந்த மனிதகுமாரனும் தேவகுமாரனும் இணைந்த அந்த நபருக்கு இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கக்கூடிய அதிகாரம் கிடைத்திருக்கிறது. இப்படி அவர் மனிதகுமாரன் என்று எங்கெங்கெல்லாம் சொல்லி இருக்கிறாரோ அந்தந்த இடங்களில் எல்லாம் அவருடைய 2 குணாதிசயங்களையும் இணைத்துதான் பார்க்க வேண்டும். இதனுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது அவர் இந்த உலகத்தில் தன்னை தேவனுடைய குமாரனாக இருந்தாலும் நான் மனித குமாரனுமாக இருக்கிறேன் என்பதை அறிவிப்பதற்காகத்தான் தன்னை அவ்வாறு அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அடுத்தபடியாக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், தேவகுமாரனையும் மனுஷகுமாரனையும் இணைத்து பார்க்கக்கூடிய 2 முக்கியமான நிகழ்வுகளை இப்பொழுது பார்க்கலாம். ஒன்று என்னன்னா, மார்க் 8:31 அதோடு ரோமர் 1:5 இணைத்து பார்க்க வேண்டும். மார்க் 8:31 ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர்த்தெழுந்திருக்க வேண்டியதென்று அவர்களுக்கு போதிக்கத் தொடங்கினார். மனுஷகுமாரன் கொலை செய்யப்பட்டு 3ஆம் நாளிலே எழுந்திருக்க வேண்டும் என்று தன்னை குறித்து சொல்கிறார். ஆனால் பவுல் ரோமர் 1:5 என்ன எழுதுகிறார் என்றால், மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாயிருக்கிறார். அவர் தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாய் இருக்கிறார். இங்கு ஒரு இடத்துல மனுஷகுமாரன் சொல்லப்பட்ட அதே நிகழ்வை பவுல் எப்படி எழுதுகிறார் என்றால், பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவனுடைய குமாரன். இந்த வசனத்தை அடிப்படையாக வைத்து பார்க்கும் பொழுது மனுஷகுமாரனும் தேவகுமாரனும் இணைந்து காணப்படுகிற ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு வசனம் எதுவென்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நியாய தீர்ப்புக்கு முன்பாக பிரதான ஆசாரியனால் விசாரிக்கப்படும் பொழுது அந்த பிரதான ஆசாரம் வைத்த கேள்வி மிக முக்கியமான ஒரு கேள்வி. மத்திய 26:63. இயேசுவோ பேசாமல் இருந்தார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா? அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றான். அதில் என்ன பிரதான ஆசாரியன் கேட்கிறான் என்றால், நீ தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்துதானா என்று டைரக்டா இயேசு கிறிஸ்துவை நோக்கி இந்த கேள்வி எழுப்பப்படுகிறது. அதற்கு இயேசு கிறிஸ்து மறுதளிக்கவில்லை. இப்பொழுதுதான் ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட் சொல்றார். அதற்கு இயேசு, நீர் சொன்னபடிதான், அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆம், நீ சொன்னபடிதான் என்று சொல்லிவிட்டு இன்னொரு காரியத்தை சொல்கிறார். அன்றியும் மனுஷகுமாரன் வானத்தின் மேகங்கள் மேல் இறங்கி வருவதையும் இன்று முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்று அந்த தேவகுமாரன் தான் மனுஷகுமாரன் என்பதை உறுதிப்படுத்துகிறார். நீங்கள் சொன்ன நான் தேவனுடைய குமாரன் தான், ஆனா அதே வேளை நான் மனுஷகுமாரனா இருக்கிறேன். இந்த மனுஷகுமாரன் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இன்று முதல் காண்பீர்கள் என்று பின்னால் வரப்போகூட அந்த அவருடைய வருகை குறித்து இந்த இடத்தில் தெளிவாக சொல்கிறார். அப்படி என்றால் இது மிக முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். நீ தேவனுடைய குமாரனா என்று கேட்கும் பொழுது, ஆம் தேவனுடைய குமாரன் என்று மட்டும் அதை அங்கீகரிக்காமல் அதோடு சென்று நான் மனுஷகுமாரனா இருக்கிறேன் என்பதை இணைத்து சொல்கிற இந்த காரியம் என்பது மிக முக்கியமான காரியம். இதனுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது அவர் தான் யார் என்பதை இந்த உலகத்திற்கு அறிவிப்பதற்காகத்தான் மனிதகுமாரன் என்கிற ஒரு காரியத்தை சொல்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
அடுத்தபடியாக நாம் பார்க்கக்கூடிய தியானிக்கக்கூடிய காரியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து ஏன் தன்னை மனுஷகுமாரனாக அடையாளப்படுத்திக் கொள்கிறார் என்பதற்கான அடுத்த காரணம் அது என்னவென்றால், தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 7வது அதிகாரம் 13, 14 போன்ற வசனங்களை பார்க்கும் பொழுது ஒரு காட்சியை நாம் பார்க்கலாம். அது என்னவென்றால், தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் இடமட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரிகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாததுமாய் இருக்கும். தானியேல் தன்னுடைய தரிசனத்தில் மனுஷகுமாரனுடைய சாயலுள்ள ஒருவரை பார்க்கிறார். அந்த மனுஷகுமாரன் மேகங்களிலிருந்து கீழே இறங்கி வருகிறார். அவர் நீடித்த ஆயுசு நாட்களை உடையவராக சொல்லப்படுகிறார். சகல ஜனங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரரும் அவரை அந்த மனுஷகுமாரனை சேவிக்கும்படியான ஒரு கர்த்தத்துவம் அவர் கொடுக்கப்பட்டதாக பார்க்கலாம். இப்படி அந்த மனுஷகுமாரனுடைய சாயலை பெற்ற ஒருவரை பற்றி தானியேல் தீர்க்கதரிசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த மனுஷகுமாரனாக தன்னை இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்திக் கொள்கிறார். அதனுடைய காரணம் என்னவென்றால், அந்த காலத்தில் யூதர்களுக்கென்று ஒரு தனி நாடு கிடையாது. முதலில் இஸ்ரவேல் தேசம் அசிரியருடைய கைகளுக்கும் யூதா தேசம் பாபிலோனியருடைய கைகளுக்கும் சிக்கிக் கொண்டது. அவர்கள் அங்கே அடிமைகளாக வாழ்ந்தார்கள். அதற்கு பின் வந்த எல்லா அரசாங்கமும் யூதர்களை அடிமைகளாக பாவித்து அவர்களுக்கு எந்த விதமான அரசியல் உரிமைகளும் கொடுக்காதபடி அதை பார்த்து கொண்டது. இந்த காலகட்டத்தில் யூதர்கள் தங்களை விடுதலையாக்க தங்களுக்கு அரசியல் விடுதலை கொடுக்கக்கூடிய ஒருவர் தோன்றுவார் என்று எண்ணிக்கொண்டிருந்த காலகட்டம். இதை பற்றி பழைய ஏற்பாட்டில் உள்ள ஒரு சில நூல்களும் புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கு இடையில் எழுதப்பட்ட ஒரு சில நூல்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு நபரை எதிர்பார்த்து கொண்டிருந்தது. அவரைத்தான் மேசியா என்று அவர்கள் அழைத்தார்கள். அந்த மேசியா என்பவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து ஒரு அரசியல் விடுதலையை கொடுப்பார் என்று அவர்கள் தீர்க்கமாக நம்பினார்கள். இதை பற்றி பார்க்கும் பொழுது இறுதி காலத்தில் எழுதப்பட்ட இந்த புத்தகங்களுக்கு பேர் அப்போக்லிப்டிக் என்று சொல்வார்கள். அதாவது தரிசனங்களாக குறியீடுகளாக சிம்பிள்ஸா இறுதி காலத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை குறித்து இந்த புத்தகங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு புத்தகம் தான் பழைய ஏற்பாட்டில் தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம். இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்ட அந்த மனுஷகுமாரன் தான் மேசியா என்று அவர்கள் கருதினார்கள். இந்த மேசியா தங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் விடுதலை கொடுப்பார் என்று அவர்கள் நம்பினார்கள். இதை பற்றி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த நாட்களில் கூட யோவான் 4:25 அந்த சமாரிய பெண் சொன்ன வார்த்தை நமக்கு மிகவும் ஆச்சரியமா இருக்கும். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றால். கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று நான் அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் எங்களுக்கு அறிவிப்பார் என்று சொன்னதாக பார்க்கலாம். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து உயிரோடு வாழ்ந்த நாட்களிலும் கூட தங்களுக்கு அரசு விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு நபர், ஒரு மேசியா வருவார் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். இந்த தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 7வது அதிகாரம் 13, 14 சொல்லப்பட்ட அந்த மனுஷகுமாரனோடு கூட இயேசு கிறிஸ்து தன்னை இணைத்துக் கொண்டு அந்த மேசியா தான் என்று உலகத்திற்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அவர் அறிவிக்கிறார். ஆனால் அதில் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் உண்டு. என்னவென்றால், இந்த மேசியாவுடைய 2 பக்கங்களை பார்க்க வேண்டும். முதலில் அவர் பாடுபடுகிற மேசியாவாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். பின்பு அவர் மகிமை அடைந்த மேசியாவாக அவர் வருவார். அதைத்தான் தான் உயிரோடு இருந்த நாட்களில் தெளிவாக சொல்லி இருக்கிறார். குறிப்பா மத்திய 9:6 பார்க்கும் பொழுது மனுஷகுமாரன் பாவங்களை மன்னிப்பதற்கு அதிகாரம் உள்ளவராய் இருக்கிறார். இதுவும் அவர் மேசியா என்பதற்கான ஒரு அடையாளம். ஏனென்றால் அந்த மேசியா ஒரு அரசியல் விடுதலை கொடுப்பதற்காக மட்டுமல்ல, உலகத்தின் மீட்புக்காக வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியா பார்க்கும் பொழுது மத்திய 20:28 பார்க்கும் பொழுது, அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார்.
இந்த மேசியா என்பவர் மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படியாக வராமல் அநேகருக்கு ஊழியம் செய்யும்படியாக வந்து மீட்கும் பொருளாக தன் ஜீவனை கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த மேசியா தன்னைத்தானே அர்ப்பணிக்க வந்த மேசியாவாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததா மார்க் 8:31 பார்க்கும் பொழுது, அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர்த்தெழுந்திருக்க வேண்டியதென்று அவர்களுக்கு போதிக்கத் தொடங்கினார். இதுல மனுஷகுமாரன் பாடுபட்டு கொல்லப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்திருக்க வேண்டியது அவசியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல கூட இந்த மேசியா பாடுபட்டு மறிக்க வேண்டும் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக அவருடைய பாடுகள் மரணத்தை எல்லாம் சொல்லிவிட்டு பின்பு இறுதி நாட்கள் எப்படி வெளிப்பட போகிறார் என்பதை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி என்றால் மத்தேயு 16:27 பார்க்கும் பொழுது, இவர் பிதாவின் மகிமையோடும் தூதரோடும் வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் பின்னாட்களில் உலகத்தின் இறுதி பகுதியில் இவர் மகிமையோடு உன்னதத்திலிருந்து வருவார் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். அதே போல மார்க் 13:26 பார்க்கும் பொழுது, இவர் மிகுந்த வல்லமையோடு மகிமையோடு மேகங்களில் வருகிறதை காண்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக மார்க் 14:62 முக்கியமான ஒரு காரியத்தை பார்க்கலாம். அது என்னவென்றால், அதற்கு இயேசு, நான் அவர்தான், மனுஷகுமாரன் சர்வ வல்லவரின் வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் நீங்கள் காண்பீர்கள் என்றார். நான் அவர்தான் சொல்லிவிட்டு மனுஷகுமாரன் சர்வ வல்லவரின் வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தில் மேகங்கள் மேல் வருவதையும் நீங்கள் காண்பீர்கள் என்று பின்னால் வரக்கூடிய மகிமைப்பட்ட மேசியாவாக தன்னை வெளிப்பட போற காரியத்தை இங்கு சொல்கிறார். அப்படி என்றால் மேசியாவுடைய 2 பக்கத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஒன்று, பாடுபட்டு தன்னை அர்ப்பணிக்கிற ஒரு நபராக, ஒரு மனுஷகுமாரனாக ஒரு மேசியாவை காண்பித்து விட்டு இறுதி நாட்களில் உலகத்தை நியாயந்தீர்க்க போகிற விண்ணகத்திலிருந்து இறங்கி வரப்போகிற மேசியாவாகவும் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறார். இதன் மூலமாக கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்றால், இந்த மேசியாவுடைய 2 பக்கங்களையும் அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஒன்று, பாடுபட்டு மகிமையடைந்த ஒரு மேசியா, பின்பு இறுதி நாட்களில் உலகத்தை நியாயந்தீர்க்க போகிற ஒரு மேசியா. இந்த 2ஐயும் தன்னுடைய வாழ்நாட்களை நிறைவேற்றி காண்பித்தவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. எனவே அவர் தான் தேவனுடைய குமாரன் என்று சொல்லப்படுவதை விட மனுஷகுமாரன் என்று தன்னை முதலில் அடையாளப்படுத்திக் கொண்டார். அவர் செய்த அடையாளங்கள், அற்புதங்கள், நிகழ்ச்சிகள் மூலமாக தேவனுடைய குமாரன் என்பதை அவர் செயல்கள் மூலமாக நிரூபித்தார். இறுதியில் பிரதான ஆசாரியரிடத்தில் நான் தேவகுமாரன் தான் என்பதை அவர் சொன்ன கூற்றை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதே வேளையில் மனுஷகுமாரனுடைய காரியங்களையும் அவர் எடுத்துரைத்தார். எனவே இயேசு கிறிஸ்து தன்னை மனித குமாரனாகவும் அடையாளப்படுத்திக் கொண்டார். தம்முடைய செயல்கள் மூலமாகவும் தேவனுடைய குமாரனாக இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தினார். இதனுடைய அடிப்படையிலே தான் நாம் ஏன் இயேசு கிறிஸ்து மனித குமாரனாக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டார் என்கிற காரியத்தை குறித்து ஆழமாக தியானிக்க முடியும். சில புற மதத்து நபர்கள் சொல்கின்ற மாதிரி இயேசு கிறிஸ்து தன்னை கடவுளாக ஒருபோதும் அறிவிக்கவில்லை, அடையாளப்படுத்திக் கொள்ளவில்லை என்கிற குற்றச்சாட்டு எந்த விதத்திலும் பொருத்தமற்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த செய்திகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த செய்தியை குறித்துள்ள உங்கள் கருத்துக்களை யூடியூபில் பதிவிட்டால் அடியனுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.